ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சலாம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த குழம்புக்கு எந்த வகையான மீன் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டியில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா நிறையா இருந்தால் தான் குழம்பு சுவையாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நான் 4 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். அதில் 5 பல் பூண்டு போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த வெங்காய பேஸ்ட்டை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி வைத்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நான் 4 தக்காளி எடுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன். தக்காளியுமே நான் மீடியம் சைஸில் தான் எடுத்து அரைச்சி ஊற்றிருக்கேன். அதுவும் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி வைத்துக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கினதும் காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதோட நான் 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் கொடுத்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போது எலுமிச்சை பழம் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை கரைச்சி புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதுவும் போட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு குழம்பு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்புக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீனாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. குழம்பு அவ்வளோ சுவையாக இருக்கும். இப்போது மீனை கொஞ்சமாக நல்லா கிளறி விட்டுக்கலாம். மீன் உடஞ்சிராமல் பார்த்து கிளறி விடுங்க. மீன் போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே எடுத்து வச்சுருங்க, இல்லாட்டி மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான், நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.